Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. எப்படி இந்த பெருக்கம் வாழ்க்கையில் ஏற்படுகிறது, பொருளாதார பெருக்கம் அதிகமாகுதல் எப்படி நடக்கிறது என்பதை கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கு சில வழிமுறைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த தசமபாகம் இதை குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். எல்லாரும் சொல்லுங்க, உன் விளைச்சலின் எல்லா முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுவாயாக. சும்மா வராதுங்கிறாரு, சும்மா கும்பிடு போட வராது, சும்மா தோத்திரம் போட்டு போக வராது. வரும்போது கனம் பண்ணும்படியாய் வந்தா என்றால் உன்னுடைய பொருளை எடுத்துக்கொண்டு வா. உனக்கு முக்கியமாய் தோன்றுகிற உன்னுடைய வருமானத்தில் சிறந்ததை, உன்னுடைய வருமானத்தின் முதற் பலனை கொண்டு வா. அப்படித்தான் கனம் பண்றது. எலியா தீர்க்கதரிசி கதை வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17-13. அந்த விதவை பெண் சாப்பாடு இல்லாம இருக்கிறா. தன்னுடைய மகனும் அவளும் சாப்பிட்டு கடைசியா சாப்பிட்டு சாகணும்னு இருக்காங்க. தீர்க்கதரிசி வர்றாரு. வந்த உடனே என்ன சொல்றாரு பாருங்க. அந்த அம்மா சொல்லுது, என்கிட்ட 1 இல்லை 2 விறகு பொறுக்கிறேன், 2க்கு மேல வேணாம், சாப்பிட்டு சாக போறோம் நான் என் மகனும். 13ஆம் வசனம். அப்பொழுது எலியா அவளை பார்த்து, பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படியே ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அடுத்த வார்த்தை என்னங்க? முதல்ல ஆனால் முதல்ல அதுல எனக்கு ஒரு சிறிய அடைய பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரருக்கும் பண்ணலாம். முதல்ல எனக்கு கொண்டு வான்றார். இந்த முதல்ல எனக்கு கொண்டு வர்றது ரொம்ப கொடுமை மாதிரி நிறைய பேருக்கு தெரியும். என்ன அநியாயம் பாருங்க, இந்த மாதிரி சாக கிடக்குது, முதல்ல எனக்கு கொடுத்துட்டு அப்புறம் நீ சாப்பிடுங்கிறாரு. ஒரு ஆள் விருந்தாளியா வந்தா எப்படியா பண்றது? முதல்ல எனக்கு கொண்டு வானா சொல்லுவாங்க. நீங்கெல்லாம் சாப்பிட்டு மீதி இருந்தா கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதான் என் நல்ல ஊழியக்காரரு. இவர் முதல்ல எனக்கு கொண்டு வான்றாரு, இவர் என்ன ஆளு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன் பாருங்க, சில காரியங்களை நான் புரிந்து கொள்ள வேண்டும். எலியா தீர்க்கதரிசி மனுஷீகத்தில் எண்ணி பார்த்துருந்தாருன்னா முதல்ல எனக்கு கொண்டு வந்தோன்னு சொல்லியிருக்க மாட்டாரு. அம்மா நீ சாப்பிடு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தால், ஒரு ஊழியக்காரர் சொல்றாரு, கர்த்தர் உனக்கு நிறைய கொடுத்தால் நீ கொண்டு வா. என்னைக்கு நிறைய கொடுத்து இவங்க என்னைக்கு கொண்டாரு? நிறைய கொடுக்கறதுக்கே கொடுக்கறது தானே வழி. கொடுத்தா தானே நிறைய வரும். முதல்ல இங்கே கொடுத்தாதான் அங்க வரும். ஆகவே அப்படிப்பட்ட காரியங்களை நம்பாதீங்க. அவங்க இந்த உலக பிரகாரமான அறிவுள்ள ஆட்களுக்கு, இந்த உலக பிரகாரமா சிந்திக்கிறவர்களுக்கு அவர் ரொம்ப நியாயமானவர்கள் போல தெரிறான். அவர் பாருங்க எப்படி சொல்றாருன்னு, கர்த்தர் ஒன்று ஆசீர்வச்சா நீ கொண்டு வந்து கொடுங்கிறாரு. அவர் வேற ஒன்றும் வேணான்றாரு. அவர் தான் நல்லவர் கிடையாது. ஏன் இப்படி தசமமால காணிக்கையில கொடுக்கிறதுக்கு நாம் ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்கிறோம். சிலர் சொல்றாங்க, இதெல்லாம் எடுக்கவே கூட, காணிக்கெல்லாம் செலுத்துறதுக்கு இதெல்லாம் நேரத்தை செலவழிக்க கூடாது. அவங்கவுங்க வேணும்னா எங்கேயாவது பொட்டியை வச்சா அவங்க போட்டு போறாங்க. இதுக்கு என்ன பெரிய, இதுக்கு ஒரு பாட்டை பாடி, இதுக்கு ஒரு வசனத்தை சொல்லி, இதுக்கு ஒரு இப்படியெல்லாம் பண்ணி காணிக்கை எடுக்கணுமா? அதுக்கு தான் உபாகம் 26 வாசித்தேன் நான். காணிக்கையை எப்படி செலுத்த வேணும், தசம்பாத்தை எப்படி கொண்டு வர வேணும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பண்ண வேணாம், அப்படி ஓரத்தில் போட்டு போயிடுவாங்களாக்கும் அப்படிங்கிறான். கிடையாது. ஆட்களை கொடுக்க வைக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு உண்டாக்க வேண்டும். இந்த விதவை கொடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இவர் கொடூரமான ஆள் இல்ல, இவர் தேவனுடைய ஊழியக்காரர். இவர் இங்க சாப்பிட்டு போறதுக்கு வரல, இவர் சாப்பாட்டுறாமன் அல்ல, இவர் சாப்பிட்டு போறதுக்கு வரல. இந்த வீட்டு ஆசீர்வதிக்க வந்திருக்கிறாரு. அவர் சொல்ற, முதல்ல எனக்கு கொண்டு வா. நீ முதல்ல எனக்கு கொண்டு வரும்போது என்ன அர்த்தம் அதுலன்னா, நீ முதல்ல எனக்கு எப்ப கொண்டு வர்றியோ, எதனால எனக்கு கொண்டு வர்ற? நான் கடவுளுடைய மனுஷன், உனக்கு கடவுளுடைய வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் சொல்றாருன்னு சொல்றேன். கர்த்தர் சொல்றாரு நீ பசியில சாக மாட்டாய், கர்த்தர் சொல்றாரு நீ சாக மாட்டாய், பிழைப்பான்னு சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசித்தா முதல்ல எனக்கு கொண்டு வா. அதான் அங்க கர்த்தருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கிறியா? வாசித்தினா முதல்ல விசுவாசித்தினா எனக்கு முதல்ல கொண்டு வா. அப்ப யாருக்கு கொடுக்குறாவ? அந்த மனுஷனுக்கு அல்ல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நீ சாக மாட்டாய், நீ பிழைப்பா என்று, பயப்படாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. அவர் தான் சொல்றாரு. அதை விசுவாசிக்கிறாளா? அந்த விசுவாசத்தை எப்படி வெளிப்படுத்துவது, அதை எப்படி காண்பிப்பது? முதல்ல எனக்கு கொண்டு வான்றாரு. முதல்ல கொண்டு வர்றா, திருப்பி போறா, 2வது சுடுறா. நான் நினைக்கிறேன் 2வதையும் தீர்க்கதரிசிக்கு கொடுத்துருப்பா. தீர்க்கதரிசி நல்லா சாப்பிட்டு போதுமான் இருப்பாரு. 3வது சுட்டு பையனுக்கு கொடுத்தா, பையன் இன்னும் கேட்டு வாங்கி சாப்பிட்றான். அந்த பையனுக்கு எப்படி தெரியும், எப்படி சாப்பிடுவாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. அவன் வாங்கி சாப்பிட மாவு வந்துகிட்டே இருக்குது, எண்ணெயும் குறையாம வந்துகிட்டே இருக்கு. அவன்லாம் சாப்பிட்டு தீந்த பிறகு தனக்காக்குனா இன்னும் இருந்துகிட்டே இருக்குது.
இன்னைக்கு இருக்குது, நாளைக்கு இருக்குமோன்னு பார்த்தா தினந்தோறும் இருக்குது. பல நாட்கள் சாப்பிட்டார்கள் என்று எழுதி இருக்கிறது. வாசித்து பாருங்கள். இதெல்லாம் எங்க ஆரம்பித்தது அற்புதம்? எங்க ஆரம்பித்தது என்று சொன்னால் முதல் அந்த வார்த்தையில தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் அவ மட்டும் அங்க நின்று, தீர்க்கதரிசி ஐயா, நீர் கடவுளுடைய மனுஷன் தான், ஏதோ சொல்றீரு, முதல்ல நான் சாப்பிட்டுட்டு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா உங்களுக்கு வச்சுட்டு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த அம்மா நீ செத்து தான் போயிருக்கும். ஆகவே தான் நான் மெய்யாகவே விசுவாசிக்கிறேன், காணிக்கை தசமபால கொடுக்க ஒரு வாய்ப்பு தர வேண்டும். கொடுக்கும்படியாக இன்ஸ்பயர் பண்ண வேண்டும் ஜனங்களை. இன்ஸ்பயர் பண்ணும்போது அவர்களை கொடுமைப்படுத்துகிறோம் என்றல்ல, அவர்களை கொடுக்க வைக்கிறோம் என்றல்ல. இன்ஸ்பயர் பண்ணும்போது அவர்கள் விசுவாசத்திலே தட்டி எழுப்பப்பட்டு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருக்கு நாம் முதல் பலனை கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு முதலானதை சிறந்ததை செலுத்த வேண்டும் என்று அப்படி செலுத்தும் போதுதான் அவர்களுக்கு வாழ்வு உண்டாகிறது. இல்லைன்னா வாழ்வு உண்டாக முடியாது. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை நாம் தருகிறோம், வாழ்க்கையில முன்னேறும்படியாக ஒரு வாய்ப்பை நாம் கொடுக்கிறோம். எரிகோ பட்டணம் 40 வருஷமா இஸ்ரவேல் மக்கள் அங்கே வனாந்தரத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் பாலந்தேன் ஓடுற தேசத்தில் இப்போ நுழைய போறாங்க. எரிகோ பட்டணம் தான் முதல் பட்டணம், அதை எடுக்க போறாங்க. பாருங்க, ஒரு பிரின்சிபல் இது. கர்த்தர் சொல்றாரு, இது முதல் பட்டணம், அதனால இந்த முதல் பட்டணத்துல நீ போய் உனக்கு நான் ஜெயத்தை தரப்போறேன். இவ்வளவு பெரிய அரண் அப்படியே தூள் தூளாய் விழப்போகுது கீழே. ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு நாளும் 6 நாள் சுற்றி வா, 7வது நாள் 7 தடவை சுற்றி எக்காலத்தை ஊது, ஒரு சத்தம் போடு, போதும் போத்து விழுந்துரும் அது அப்படிங்கிறாரு கர்த்தர். இந்த பட்டணம் ஒண்ணுது, நீ எடுத்துக்கோ அப்படிங்கிறார். ஆனா ஒரு கண்டிஷன். 6ஆம் அதிகாரம் யோசுவாவிலே 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், சகல வெள்ளியும் பொன்னும் வெண்கலத்தினால் இருப்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் கர்த்தருக்கு பரிசுத்தமானவைகள், அவர்கள் கர்த்தரின் பொக்கிஷத்தில் சேரும். கர்த்தர் சொல்றாரு, அங்க கிடைக்கிற வெள்ளி பொண்ணு எல்லா பொருட்களும் இது முதல் பட்டணமா இருக்கிறதுனால இது நீ பழகி கொள்ளணும். எது செய்தாலும் கர்த்தருக்கு தான் ஃபர்ஸ்ட், கர்த்தருக்கு தான் பெஸ்ட். இது ஒரு பெரிய விக்டரி. முதல் பட்டணம், நிறைய வெள்ளியும் பொண்ணு எல்லாம் கிடைக்க போகுது. இது கர்த்தருக்கு பரிசுத்தமானது, இது கர்த்தருக்கு என்று எடுத்து வைத்திரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் கத்து கொடுத்துருக்கார். அந்த பிரின்சிபல் பாருங்க யோசுவா இங்கே போதிக்கிறார். இங்க கர்த்தருக்கு சேரும் என்கிறான். பாருங்க எப்படி தசமபாகம் இந்த முதற் பலன்கிற பிரின்சிபலை எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னு பாருங்க. ஒரு ஊரை போய் அவன் வெல்ல போறான், ஊரை போய் அவங்க பொசஸ் பண்ண போறாங்க, எடுக்க போறாங்க, சொந்தமாக்க போறாங்க. அந்த ஊர்ல இருக்க வெள்ளி பொண்ணு முதல் ஊரா இருக்கனால இது கர்த்தருக்குன்னு கொடுத்துடணும். அந்த அளவுக்கு இந்த முதற் பலனை அவர்கள் கொண்டு போயிருக்காங்க. அந்த டீச்சிங்க, முதற் பலனை குறித்த டீச்சிங்க கவனிங்க. முதல் ஊரா இருக்கனால முதல்ல கர்த்தருக்கு, இந்த முதல் ஊர்ல இருக்கிற வெள்ளி பொண்ணு கர்த்தருக்கு சேரும் அப்படின்னு சொல்லி போய் செய்கிறாங்க. கடைசியில் உங்களுக்கு அந்த சம்பவம் உங்களுக்கு வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பின்வரும் வசனங்கள்ல 7ஆம் அதிகாரத்திலாம் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். போய் வெற்றி எடுக்கிறாங்க. கர்த்தர் அற்புதமா வெற்றி தர மது சவுறு இடிஞ்சு உழுகிறது. உள்ள போறாங்க, பெரிய ஜெயம் பாருங்க. யாரும் ஒன்று கையை கூட நீட்ட முடியல. ராகாபை தவிர மீதி பேரெல்லாம் அங்கே அழித்து அந்த வெள்ளியும் பொன்னியும் எடுக்கிறார்கள். பெரிய ஜெயம். நுழையிறாங்க, எடுக்கிறாங்க. கடைசியில் அங்கே ஒருத்தன் என்ன பண்ணா, அதில் கொஞ்சத்தை எடுத்து புதைச்சி வைக்கிறான். அதில் கொஞ்சம் வெள்ளி பொண்ணு எடுத்து, இது லூட்டோட லூட்டா நம்ம ஒரு கை பார்த்துருவோம், இது நம்ம பணக்காரன் ஆகிறதுக்கு இது ஒரு பெரிய சான்ஸாக இருக்குதுன்னு சொல்லி அவன் கண்ணு பாருங்க டக்குன்னு அந்த வெள்ளி மூடில் போயிடுச்சு. ஆகானுங்கிறவன் போய் அதில் கொஞ்சம் எடுத்து புதைச்சி வச்சான். புதைச்சி வச்சு அவனுடைய சந்ததிக்கே அது அழிவு உண்டாகும் விதத்தில் அது ஆகிப்போனது. இந்த கதையெல்லாம் வாசிக்கிறோம். அப்புறம் பாருங்க, அடுத்த பட்டணத்துக்கு போகிறாங்க. இப்படி பண்ணதுனால அவன் எடுத்து வச்சான்னு எப்படி தெரிஞ்சுன்னா, இப்படி பண்ணிட்டதுனால அடுத்த பட்டணத்துக்கு போகிறாங்க. அங்கே தோல்வி. இவ்வளோ பெரிய மதில் செவரு இடிஞ்சு விழுந்தது. ஒன்றும் இல்லாமல் பெரிய எதிர்ப்பெல்லாம் புஷ்வான மாதிரி போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. பெரிய ராட்சசம் இருக்கிறானாக்கும், அது இருக்கிறானாக்கும், இது இருக்கிறானாக்குன்னு ஒன்றுமே கிடையாது. கடைசியில் பார்த்தா பொத்துன்னு விழுந்தது. உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், வெள்ளியும் பொண்ணு சொந்தமாக்கிட்டாங்க. அவ்வளவு ஈஸி விக்டரி பாருங்க, கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். அடுத்த பட்டணம் ஆயி என்கிற பட்டணம், அது ஒன்றும் அவ்வளோ பெரிய இது கிடையாது. அதை போய் எடுக்கலான்னு போனா அங்க பெரிய தோல்வி பாருங்க. ஏன் தோல்வினா, இவன் பண்ண கலாட்டா. முதல் பட்டணத்தை எடுக்கும் போது வெள்ளியும் பொண்ணும் கர்த்தருடையதுன்னு சொல்லியிருக்கான் இல்லையா, கர்த்தரை நம்ம கனம் பண்ண வேணும், இதை பழகி கொள்ளணும், இதுலதான் வெற்றி இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியாச்சு. இருந்தாலும் அவன் திருடி அதை புதைச்சதுனால அடுத்த பட்டணத்துல தோல்வி. அப்புறம் தான் இவரெல்லாம் மனம் திரும்பி செய்யக்கூடாது, கர்த்தரை நம்ம கனம் பண்ண வேண்டும். கர்த்தருக்கு இந்த வெள்ளி பொண்ணு தேவையா? நான் கேட்கிறேன், மறுபடியும் சொல்றேன். கர்த்தர் தங்கத்திலேயே ரோடு போட்டிருக்காரு, அவருக்கு நம்முடைய வெள்ளி பொண்ணு தேவையா? இது ஒரு அடையாளம். நாம் கர்த்தரை எப்படி கனம் பண்ணுகிறோம் என்பதற்கு அடையாளம். பாருங்க 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பிறகு கர்த்தர் சொல்றாரு, இவங்க எல்லாம் மனம் திரும்பி
எல்லாம் அந்த என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அதை சரி பண்ண பிறகு கர்த்தர் சொல்றார், நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தது போல ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ய கடவாய். இப்ப திருப்பின்றார், திருப்பி யுத்தத்துக்கு போ, இப்ப ஜெயிப்ப பார். எப்ப ஜெயிப்ப? இப்ப நீ என்ன கனம் பண்ணி விட்டாய், செய்ய வேண்டியதை செஞ்சுட்ட, இப்ப போய் நீ ஜெயிப்பாய், நீ போ அப்படிங்கிறாரு. செய்ய கடவா, அதில் கொள்ளையிட்ட பொருள்களையும் மிருக ஜீவன்களையும் உங்களுக்கு கொள்ளையாக யாருக்கு எடுத்துக்கொள்ளலாம்? நீங்க எடுத்துக்கங்கன்ற. ஹலோ, இது மட்டும் இல்ல, இன்னும் அப்படியே வாசிக்கிட்டே வாங்க. எத்தனை பட்டணத்தை கொள்ளையிட்டு அவ்வளத்தையும் எடுத்துக்கன்றாரு. நீ எடுத்துக்க, முதல்ல மட்டும் என்கிட்ட கொடு, மீதி எல்லாத்தையும் எடுத்துக்கங்கிறாரு. நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அது அதிசயமா இருக்கும். இது முதல் பட்டணமா இருக்கனால அதை மட்டும் கொடு, மீதி எல்லாத்தையும் எடுத்துக்க. எத்தனை ஊரை நீ போய் எடுத்தாலும் அதில் உள்ள எல்லா வெள்ளியும் பொருளும் உன்னை சேரும், அதை எடுத்துக்கொள்ளலாம். என்ன ஒரு அற்புதமான பிரின்சிபல் பாருங்க. எத்தனை பேர் நினைக்கிறீங்க இது அற்புதமான ஒரு பிரின்சிபல்? என்ன பிரின்சிபல்? ஒண்ணும் இல்லை, கர்த்தரை நான் கனம் பண்ணுவேன்னு தீர்மானிக்க வேண்டும். அப்ப எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு சொந்தமாக்குகிறார். என் வாழ்க்கையில எதுவும் எதிர்த்து நிற்க முடியாது, எல்லாம் வாய்க்க பண்ணுகிறார். முதல் பட்டணத்தில் வெற்றி, ஒரு எதிர்ப்பு இல்லாம எல்லாம் ராட்சசெல்லாம் வாய மூடிட்டு போயிடணும், அந்த மாதிரி ஒரு வெற்றி. ஆனா அதுல இருக்கிற வெள்ளியை பொண்ணை நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுத்தா மீதி பட்டணம் எல்லாம் என்னுடையது, அதையெல்லாம் நான் எடுத்துக்கொள்ளலாம். இதை ஏன் ஜனங்க புரிந்து கொள்கிறது இல்லைன்றதுதான் பெரிய புதிராக இருக்கிறது. ஆகாய்க்கு திருப்போம். கனம் பண்ணுவது என்றால் பொருளால் கனம் பண்ணுவது. வாசிப்போம், ஆகாய் 2:15. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். அந்த நாட்கள் முதல் ஒருவன் 20 மரக்காலாக கண்ட அம்பாரத்தினத்தில் வந்தபோது 10 மரக்கால் மாத்திரம் இருந்தது. ஒருவன் ஆலையின் தொட்டியில் 50 குடம் மொள்ள ஆலையின் இடத்துல வந்தபோது 20 குடம் மாத்திரம் இருந்தது. எல்லாம் ஷார்ட்டேஜ். 50 குடம் மொள்ளணும்னு வர்றான், 20 குடம் தான் இருக்குது. 20 மரக்கால் வேணுன்றான், அம்பாரத்தினத்தில் வரும்போது 10 மரக்கால் மாத்திரம் தான் இருந்தது. தேவைக்கு குறைவாக தான் இருக்கு. கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் கல்மலையினாலும் உங்களை உங்கள் கையில் வேலையெல்லாம் அடித்தேன், ஆனாலும் நீங்கள் என்னிடத்தில் மனதை திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுதும் இதற்கு முந்தின காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 9ஆம் மாதம் 24ஆம் தேதி ஆகிய இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். களஞ்சியத்தில் இன்னும் விதை தானியம் உண்டோ? திராட்சை செடியும் அத்தி மரமும் மாதளஞ்செடியும் ஒலிவ மரமும் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றான். என்ன ஒரு அற்புதமான ஒரு பேசேஜ் பாருங்க. என்ன நடக்குது இங்க? காரியம் ஏன் மாறுகிறது? அன்றைக்கு விஷயம் வேற, இன்றைக்கு விஷயம் வேற. அன்றைக்கு இருந்த நிலை வேற, இன்றைக்கு இருந்த நிலை வேற. அன்றைக்கு ஷார்ட்டேஜ், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் இந்நாள் முதல் கர்த்தருடைய ஆலயத்தின் அஸ்திபாரம் போடப்பட்ட அந்நாள் வரைக்கும் சென்ற காலத்தில் நடந்தது உங்கள் மனதில் சிந்தித்து பாருங்கள் சொல்லுகிறாரு. ஆலயத்தின் அஸ்திபாரம் போடுற வரைக்கும் நடந்தது என்ன, இப்போ நடக்கிறது என்ன? அப்போ களஞ்சியத்தில் விதை இல்லை, திராட்சை செடி இல்லை, அத்தி மரம் மாதளஞ்செடி ஒழுவு மரம் கனி கொடுக்கவில்லையே? நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஏன் சொன்னால் ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு 6:33 தான் இதனுடைய சப்ஜெக்ட். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் முதலாவது தேடுங்கள், அதுதான் சப்ஜெக்டே. கர்த்தரை கனம் பண்ணாமல் போனீங்க, இங்கே தான் சொல்லப்பட்டிருக்கு பாக்கெட்டில் பொத்தல் இருக்க மாதிரி இருந்தது இல்லையா வாழ்க்கையெல்லாம்? எத்தனை பேர் சொல்லுங்க, சில நேரத்தில் பாக்கெட்டில் பொத்தல் மாதிரி இருந்தது, என் வாழ்க்கையில் கூட நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு. எவ்வளோ சம்பாதிச்சாலும் போட்டாலும் எங்கேயோ போயிடுது. என்ன இவ்வளோ சம்பாதிச்சப்ப எங்கே போச்சுன்னு கேட்டால் பொத்தல் உள்ள பை. அது ஏன் பொத்தல் உள்ள பையனா? கர்த்தரை கனம் பண்ணல, கர்த்தரை கனம் பண்ணி வாழவில்லை சொல்றாரு. இப்பொழுது கர்த்தரை கனம் பண்ணி வாழுகிறபடினாலே இந்நாள் முதற்கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார்.